சரிக்கா. ஆமா, ஏன் டல்லா பேசுற? ஒன்றும் இல்லைக்கா, இப்போ நீ ஃப்ரீயாக தானே இருக்க, கொஞ்ச நேரம் பேசலாமா? சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லை, மாமா கிட்ட சொன்னியாமா அப்பா சொத்துல தம்பிகிட்ட பங்கு கேட்கலாம்னு இருக்கிறோம்னு? இல்லடா, சும்மா தமாஸ்க்கு. இதில் என்னக்கா தமாஷு? நீ வேணா ஏண்டியே கேட்டிருக்கலாமே. அதுக்கு இல்லடா, அப்பாவோட சொத்து எனக்கு கொஞ்சம் வந்ததுன்னா நான் இங்க கெத்தா இருக்கலாம் இல்லடா. அதான் சொல்லுக்கா, நீ என்ன எதிர்பார்க்குற? இல்லடா, நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கில்ல, அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது. அதுக்காக தான்டா. நீ எனக்கு ஒன்னும் சும்மா தரலடா. அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இங்க பாருக்கா, சட்டம் இருக்கோ இல்லையோ, நான் அப்பா சொத்துல பாதி உனக்கு கொடுத்துடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது இல்லாம அப்போ ஒரு 30 லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க, அதுலயே நான் பாதி கொடுக்கலான்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்பா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுடா. இப்ப சொல்றேன்டா குட்டி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு தம்பியா பிறக்கணும்டா. நாளைக்கே நான் வர்றேக்கா. சரிடா, வாடா. வீட்டுக்காரருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். ஏங்க, இடம் மட்டும் இல்லைங்க, என் தம்பி பணமும் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதாங்க அந்த சொத்துல பங்கு கேட்டோம்ல, அதுதாங்க. பாத்தீங்களா என்னோட திறமைய? இல்லடா, நீ ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கில்ல, அந்த இடத்துல பேக்கரி கட்டினா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் தோணுது. அதுக்காக தான்டா. நீ எனக்கு ஒன்னும் சும்மா தரலடா. அப்பா சொத்துல பொண்ணுக்கு பங்கு இருக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. வாடா தம்பி, இப்பதான் வரையா? ஆமாக்கா. அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இந்த தம்பி, ஹார்லிக்ஸ் சாப்பிடு. நீ அப்பா மாதிரியேடா, சொன்னதை உடனே செஞ்சிடுற. இந்தாக்கா, டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்ட. நீ ஒருக்கா படிச்சு பார்த்துட்டு வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா சரி. என்னடா இது, 5 லட்சம் ரூபாய் கடனை என்னை கட்ட சொல்ற? எந்த சட்டத்துலடா இடம் இருக்குது? இப்படி என்னை கட்ட சொல்ற? சொத்துல மட்டும்தான் பங்கு இருக்கு, கடன்ல எப்பவுமே பங்கு இல்ல. நல்ல வேலை என் மாமியார் மாமனார் இங்க இல்ல, இருந்திருந்தா அவ்வளவுதான் நீ இப்படி பண்றதுக்கு. இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப என்னதான் நீ சொல்ல வர? கடன்ல நான் பங்கெடுக்கணுமா? கடனா? என்னக்கா பேசுற? அப்பா சம்பாதித்த சொத்துல பங்கு கேட்கிற உனக்கு அப்பா வாங்கின கடன்லயும் பங்கு இருக்குல்ல, அதான்க்கா நியாயம். நான் தெரியாம தான் கேட்கிறேன். அது என்னக்கா, சொத்து இருந்தா மட்டும் பங்குக்கு வரீங்க? இதுவே அப்பா கடன் பண்ணியிருந்தா யாருமே காணாம போறது இல்ல. ஏன் நான் போன் பண்ணா கூட பார்க்காம மாதிரி போறீங்க? அந்த 30 லட்ச ரூபாய் கடன் கூட உன்னோட கல்யாணத்துக்கு வாங்கினதான். உனக்கு வாங்கின 100 பவுன் கௌரவமா பொண்ணணும், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்பா. ஆனா உன்னை படிக்க வச்ச அளவு கூட அப்பா என்ன படிக்க வைக்கல. என்னையும் படிக்க வச்சிருந்தா நானும் எங்கேயோ போயிருப்பேன். இன்னைக்கு அந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நான் 40,000 வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பாக்குறியா? அந்த ஒர்க் ஷாப்ல நான் செய்யற வேலை என் உடம்பு ஒத்துக்கலக்கா. ஸ்பேனர் புடிச்சு 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 கழட்டி கழட்டி என் கையெல்லாம் வலி எடுக்குது, உடம்பு வலி எடுக்குது. நைட்டு போன தூங்க முடியல. அப்படியெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். அப்பா செஞ்சுட்டு போன ஒரே தப்பு. இருக்கிறத வச்சு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை வச்சு நல்ல பையனை பார்த்து கொடுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. தகுதிக்கு மீறி ஏதாவது செய்யணும் 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 ஓடி ஓடி இந்த மாதிரி நகை வாங்கிறாங்க. ஆனா கொஞ்சோடு நிலைமை இருந்தா உன் பிரஸ்டீஜ் போயிரு. அப்பாவோட சொத்து வரலாம், உன் பிரஸ்டீஜ் போயிரு. பிரஸ்டீஜ்னு என்ன தெரியுமா? பெத்தவங்களோட குடும்பமானத்தை காப்பாத்துறது, புகுந்த இடத்துல காப்பாத்துறது தான் பிரஸ்டீஜ். பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க, நல்லா வேலை செய்யறாங்க, எந்த ஈகோவும் இல்லாம வளர்த்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீ வளர்ற பார்த்தியா, அதாக்கா பிரஸ்டீஜ். நம்ம குடும்பத்துக்கு நீ வர பிரஸ்டீஜ். நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்பா சொத்துல பங்கு கொடுக்கலன்னு லட்சக்கணக்கான கேஸ் கோர்ட்ல இருக்கு. ஆனா அப்பா வாங்கின கடனை கட்டுறதுக்கு தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு இங்க ஒரு கேஸ் காட்டு பார்ப்போம். இருக்காது. ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி. இங்க நீ மட்டும் என்ன விதி விலக்கா? இப்போ 40 லட்ச ரூபாய் சொத்து உனக்கு தர, ஆனா அந்த 5 லட்ச ரூபாய் கடன் உன்னால கட்ட முடியல.
இப்ப நான் போய் கட்டணும். நீ எப்படி ஆசையோட பாசத்தோட இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என் குடும்பத்தோட ஆசையோட பாசத்தோட நினைப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என் குழந்தை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் மாமியார் மதிக்கணும். இவ்வளவு தூரம் மாமியார் சந்தோஷப்படுவாங்க நீ கேட்டியே, அம்மா சந்தோஷப்படுறாங்க நீ கேட்டியா? கேட்க மாட்டேன். ஏன்னா எப்ப நீ பிறந்த வீட்டை விட்டு தாண்டி வர்றையோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. நாங்க எதிரியாயிரும் உங்களுக்கு. ஒவ்வொரு தீபாவளி, ஒவ்வொரு ஆடி நோம்பி கடனை வாங்கியது உனக்கு செய்யறது இல்ல. நாங்க தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையா நீங்களோட பாக்குறது இல்லையில. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த சொத்தை வாங்கித்தான் உன் வீட்டுல அரிசி வாங்கி போடணுமா? இது ஏதோ 5 லட்சம் ப்ராஜெக்ட், 20 லட்சம் ப்ராஜெக்ட் நல்லா பீத்தினேன். அதுல எல்லாம் அரிசியை வாங்க முடியாதா? அம்மாவையும் தம்பியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை வாங்கிதான் நீ அரிசி வாங்கி சாப்பிடணுமா? உன்ன மாதிரி பொண்ணுகளையெல்லாம் பிறக்கும் போதே கள்ளி பழுத்தி கொண்டிருக்கணும். செய்யாம விட்டுட்டாங்க. ஆமா, அப்பா சொத்துல மட்டும் பங்கு வேணும், ஆனா அப்பா அம்மா வாங்கின கடன்ல பங்கு இருக்கக்கூடாது. எவன் அந்த சட்டத்தை போட்டா? சட்டத்தை மாத்துங்க. அப்பா அம்மா சொத்துலயும் பங்கு கேட்கணும், அப்பா அம்மா சேர்த்து வைத்த கடன்லயும் பங்கு இருக்கணும். இருந்தா அந்த சட்டத்தை போடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கய்யா. உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்க ஏதோ சட்டத்தை போட்டு போயிடுறீங்க, ஆனா பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி ஆளுகதான். நேத்து நீ சொன்னீங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கூட பிறக்கணும்னு. நான் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்கவே கூடாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.